வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு. செய்தியோடு இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை இந்திய பாலம் அமைக்கும் யோசனை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என முன்னாள் அமைச்சர் உதயகமன் பிள்ள கருத்து. இந்த அரசாங்கத்தின் காலத்தில் படிப்படியாக காணிகளை விடுவிக்க முடியும் என நம்புவதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் நம்பிக்கை. அரசு கூட்டுத்தாபனங்கள் அரசு நிறுவன பணியாளர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்குமாறு நிதியமைச்சர் சுற்றறிக்கை. திருத்தம் செய்யப்பட்ட ஆஸ்வஸ்மெண்ட் நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு. நாடளாவிய ரீதியில் சிறப்பாக இடம்பெற்றது நத்தார் கொண்டாட்டம். தொடர்வது முதன்மை செய்தி. இலங்கை இந்திய பாலம் அமைக்கும் யோசனை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என முன்னாள் அமைச்சர் உதயகம்பன்பில தெரிவித்துள்ளார். இலங்கையின் தேசிய பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை உட்பட பல விடயங்களுக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய இலங்கை இந்திய பாலம் அமைக்கும் யோசனை ஏற்புடையது அல்ல என்று பிவிருதுஹெல உரிமையவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதயகம்பன்பில தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் இந்தியாவுக்கிடையில் பாலம் அமைக்கும் யோசனையை நாம் கடுமையாக எதிர்க்கிறோம். இந்தியா என்ற நாடு உருவாகும் போது ஏன் இலங்கை இணைக்கப்படவில்லை? இந்தியாவை பிரிட்டன் ஆண்டபோது இந்தியா ஊடாக அல்லாமல் இலங்கையை தனியாக ஆண்டது ஏன்? இலங்கை என்பது தனிநாடாகவே இருந்து வருகிறது. கடலால் சூழப்பட்டுள்ள எமது நாட்டுக்கென தேச எல்லை உள்ளது. நாம் இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறியிருந்தால் மகாபாரதத்தின் ஒரு பாகமாகவே எமது நாடு இருந்திருக்கும். தனிநாட்டுக்குரிய கட்டமைப்பை இயற்கை எமக்கு பரிசாக வழங்கியுள்ளது. எனவே பாலம் அமைத்து இயற்கை வழங்கிய பரிசை நாசமாக்கிவிடக்கூடாது. எமது நாட்டில் போலியோ ஒழிக்கப்பட்டுள்ளது, மலேரியா இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் அவ்வாறானதொரு சூழ்நிலை இல்லை. சமூக பிரச்சனையும் உள்ளது. எனவே புதிய பிரச்சனைகள் உருவாக இடமளிக்க கூடாது. தேசிய பாதுகாப்பு, சுகாதாரம், சமூகம் உட்பட பல விடயங்களுக்கு இந்த பாலம் அமைக்கும் யோசனை ஏற்புடையது அல்ல என அவர் தெரிவித்தார். இந்த அரசாங்கத்தின் காலத்தில் படிப்படியாக காணிகளை விடுவிக்க முடியும் என நம்புவதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இராணுவத்தினரின் காணிகளை வடக்கு மக்கள் விடுவிக்க கோரவில்லை, அவர்களின் சொந்த காணிகளையே விடுவிக்க கோருகின்றார்கள் என்ற தெளிவுபடுத்தலை தென்னிலங்கை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுமாறு தன்னை சந்தித்த தென்னிலங்கையைச் சேர்ந்த சிவில் சமூக குழுக்களிடம் தெரிவித்துள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வயாவுலான், பலாலி தெற்கு, பலாலி கிழக்கு பகுதிகளில் விடுவிக்கப்பட்ட காணிகளில் விவசாய நடவடிக்கையை மேற்கொள்வது தொடர்பான கலந்துரையாடலும் பூனையன்காடு இந்து மயானத்தில் மரநடுகையும் இன்று வயாவுலானில் நடைபெற்றது. இதன் போதே ஆளுநர் இவ்வாறு குறிப்பிட்டார். இக்கலந்துரையாடலில் கருத்து வெளியிட்ட பிரதேச மக்கள் கட்டம் கட்டமாக தமது காணிகளை விடுவிக்க ஆளுநர் நடவடிக்கை எடுப்பார் என நம்புவதாக தெரிவித்தனர். எமது விடுவிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னோர்கள் நினைவாக மரங்களை நட்டு பசுமை தேசமாக மாற்றுவோம் எனவும் மக்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட ஆளுநர் இந்த அரசாங்கத்தின் காலத்தில் படிப்படியாக காணிகளை விடுவிக்க முடியும் என நம்புவதாக குறிப்பிட்டார். விரைவில் சாதகமான விடயங்கள் நடக்கும் என நம்புவதாக அவர் மேலும் தெரிவித்தார். தொடர்ந்து வடக்கு ஆளுநரால் மரக்கன்றுகள் நடுகை செய்யப்பட்டன. இந்த நிகழ்வில் தெல்லிப்பளை பிரதேச செயலர், வலிகாமம் வடக்கு பிரதேச சபை செயலர், தெல்லிப்பளை பிரதேச செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர், வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் ஆகியோர் பங்கேற்றனர். அரச கூட்டுத்தாபனங்கள் அரச நிறுவன பணியாளர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்குமாறு நிதியமைச்சு சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. அரச கூட்டுத்தாபனங்கள் மற்றும் அரச நிறுவனங்களின் பணியாளர்களுக்கு 25,000 ரூபாய் அல்லது 20,000 ரூபாவை ஊக்குவிப்பு கொடுப்பனவாக வழங்குமாறு நிதியமைச்சு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது.
திரைசேரி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தனவினால் அனைத்து அமைச்சுக்களினதும் செயலாளர்கள், அரசு கூட்டுத்தாபனங்கள், நிதியச் சட்ட நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்களின் தலைவர்களுக்கு இந்த சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2023ஆம் ஆண்டில் வரிக்கு பிந்திய லாபத்தில் குறைந்தது 30% கூட்டு நிதியத்துக்கு அல்லது வரியாக செலுத்திய நிறுவனங்களின் பணியாளர்களுக்கு இந்த ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஊக்குவிப்பு கொடுப்பனவுக்காக திரைசேரியினால் நிதி வழங்கப்பட மாட்டாது என நிதியமைச்சு குறித்த சுற்றறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்குவதில் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் அமைச்சரவையின் விசேட அனுமதியை பெறுவது கட்டாயமாகும் என குறித்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தொழில் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ அடுத்த வருடத்துக்கான பாதீட்டில் அரச பணியாளர்களுக்கான வேதன அதிகரிப்பை எதிர்பார்க்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். திருத்தம் செய்யப்பட்ட அஸ்வெசும நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் முதல் அமுலாகும் வகையில் அஸ்வெசும திட்டத்தின் கீழ் நலன்புரி கொடுப்பனவுகளை செலுத்தும் முறைமை தொடர்பான புதிய வர்த்தமானி அறிவித்தல் நிதியமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கடந்த மே மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்பட்ட அஸ்வெசும தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வறிய குடும்பம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வந்த 8500 ரூபாய் கொடுப்பனவு 10,000 ரூபாவாகவும், மிகவும் வறிய குடும்பம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வந்த 15,000 ரூபாய் கொடுப்பனவு 17,500 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனவரி முதல் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரையில் குறித்த பிரிவினருக்கு இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய 2 சமூக பிரிவினருக்கான கொடுப்பனவுகளில் திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வீதி சட்டங்களை மக்கள் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் வீதி விபத்துக்களை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தேசிய வைத்தியசாலையின் விபத்து பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் இந்திக ஜாகொட தெரிவித்துள்ளார். அதிக வேகம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றாமை போன்ற காரணங்களினால் வீதி விபத்துக்கள் அதிகரித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வீதி விபத்துக்கள் தடுக்கப்படக்கூடிய ஒன்றாகும் எனவும் மக்கள் இது தொடர்பில் பாதுகாப்பான நடைமுறைகளை பின்பற்றுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். குறிப்பாக மோட்டார் சைக்கிள் ஓடுபவர்களுக்கு தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட வேண்டும். வாகனங்களில் பயணிக்கும் போது முன் இருக்கைகளில் அமர்ந்திருப்பவர்கள் மாத்திரமே சீட் பெல்ட் அணிவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் விபத்து ஏற்படும் போது சீட் பெல்ட் அணியாத பின் இருக்கையில் பயணிப்பவர்களுக்கு விபத்துகளின் தீவிரம் மிக அதிகம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இதுவரை மது போதையில் வாகனம் செலுத்திய 251 சாரதிகள் உட்பட வீதி சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் 8747 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மது போதையில் வாகனத்தை செலுத்தியமையால் வீதி சட்டத்திட்டங்களை முறையாக கடைபிடிக்குமாறும் போலீஸ் திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. யாழ்ப்பாணம் புனித மரியன்னை பேராலயத்தில் இன்று நத்தார் கரோல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. யாழ்ப்பாணம் புனித மரியன்னை பேராலயத்தில் நத்தார் நள்ளிரவு ஆராதனையை தொடர்ந்து நத்தார் கரோல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. யாழ்ப்பாண மாவட்ட 51வது இராணுவ தலைமையகம் மற்றும் யாழ் மறை மாவட்ட ஆயர் இல்லம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் நத்தார் கரோல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. நிகழ்வில் யாழ் மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஜானபிரகாசம் ஆண்டகை, யாழ் மாவட்ட குறு முதல்வர், யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மானா பிரதீபன், பிரதம செயலாளர் எல் இளங்கோவன், யாழ்ப்பாண மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மானத ஜகம்பத், 51வது படைப்பிரிவின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் நிஷாந்த முத்துமால, 513வது படைப்பிரிவின் கட்டளை தளபதி பிரிகேடியர் பிரசாந்த எக்கநாயக்க மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இயேசுபாலன் பிறந்த தினமாக கொள்ளப்படும் டிசம்பர் 25 நத்தார் விசேட நள்ளிரவு ஆராதனை இன்றைய தினம் நடைபெற்றுள்ளது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் மரியன்னை தேவாலயத்தில் நத்தார் நள்ளிரவு திருப்பலி கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண மறை மாவட்டத்துக்கான பிரதான நத்தார் நள்ளிரவு திருப்பலி புனித மரியன்னை பேராலயத்தில் யாழ் மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருப்பலியில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு மக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்.
நத்தார் தின நள்ளிரவு திருப்பலி ஆராதனை கிளிநொச்சி புனித திரேசால் ஆலயத்திலும் நடைபெற்றது. அருட்தந்தை செபமாலை பேரேரா தலைமையில் திருப்பலி பூசை நடைபெற்றது. பெருமளவானோர் பங்கு பெற்றிருந்தனர். கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தில் நத்தார் தின நள்ளிரவு திருப்பலி ஒப்புக் கொடுக்கும் நிகழ்வு ஆலய பங்கு தந்தை தலைமையில் நடைபெற்றது. பூசை வழிபாடுகளில் ஆலய பங்கு மக்களும் கலந்து கொண்டனர். மன்னார் மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் நள்ளிரவு ஆராதனைகள் நடைபெற்றன. மன்னார் மாவட்டத்தின் பிரதான கிறிஸ்துமஸ் நள்ளிரவு திருப்பலி மாவட்டத்தின் முதல் பேராலயமான மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் நடைபெற்றது. மறைமாவட்ட ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் அருட்தந்தையர்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர். இதன்போது இயேசு பிறப்பினை குறிக்கும் வகையில் நள்ளிரவு பாலன் திருச்சொரூபம் வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் நடைபெற்றன. குறித்த ஆராதனைகளின் போது நாட்டு மக்களை பாதுகாக்கவும் நாட்டில் நீடித்த அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவவும் விசேட பிரார்த்தனையும் ஆயரினால் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் விசேட கூட்டு திருப்பலியை ஆயர் அருட்தந்தையர்கள் ஆகியோர் இணைந்து ஒப்புக் கொடுத்தனர். திருப்பலியில் மன்னார் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். மனிதத்தை உலகிற்கு வெளிப்படுத்திய இயேசு பிரானின் அவதாரத்தை சிறப்பிக்கும் கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு நேற்று நள்ளிரவு ஆலயங்களில் விசேட வழிபாடுகள் நடைபெற்றன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் நள்ளிரவு ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்றன. இதன்போது இயேசு பிறப்பினை குறிக்கும் வகையில் நள்ளிரவு பாலன் திருச்சுரூபம் வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் நடைபெற்ற நிலையில் மக்கள் பலர் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் ஆராதனையை முன்னிட்டு தேவாலயத்தில் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் நத்தார் நள்ளிரவு ஆராதனைகள் கிறிஸ்தவ ஆலயங்களில் சிறப்பாக இடம்பெற்றன. முல்லைத்தீவு ஒட்டி சுல்தான் கிறிஸ்தவ ஆலயத்தில் பாலன் பிறப்பை முன்னிட்டு அருள் தந்தை ஜெராட் தலைமையில் நாட்டிற்கு சமாதானமும் சாந்தியும் வேண்டி பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. கிறிஸ்தவ மக்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் அனைத்து கிறிஸ்தவ ஆலயங்களிலும் நள்ளிரவு ஆராதனைகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி முருகண்டி தென்னிந்திய திருச்சபையிலும் நத்தார் வழிபாடு சிறப்பாக இடம்பெற்றது. முருகண்டி தென்னிந்திய திருச்சபையில் வனபிதா குகனேஸ்வரன் திருப்பலியை ஒப்புக் கொடுத்தார். திருகோணமலை மூதூர் இருதயபுரம் இருதயநாதர் தேவாலயத்தின் நத்தார் நள்ளிரவு ஆராதனை அருட்தந்தை ஆண்டன் சேவியர் அமல்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் நள்ளிரவு ஆராதனையில் அதிக அளவு கிறிஸ்தவ மக்கள் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மனிதத்தினை உலகுக்கு வெளிப்படுத்திய இயேசு பிரானின் அவதாரத்தினை சிறப்பிக்கும் கிறிஸ்துமஸ் பிறப்பினை முன்னிட்டு மட்டக்களப்பில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு விசேட வழிபாடுகள் நடைபெற்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான கிறிஸ்துமஸ் வழிபாடுகள் மாவட்டத்தின் முதல் பேராலயமான புளியந்தீவு புனித மரியாள் பேராலயத்தில் பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் சிறப்பாக நடைபெற்றது. புனித மரியாள் பேராலய பங்கு தந்தை அருட்தந்தை லெஸ்லி ஜெயகாந்தன் அடிகளின் பங்கு பெற்றதுடன் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களுக்கான பேராயர் கலாநிதி ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் விசேட ஆராதனைகள் நடைபெற்றன. இதன்போது இயேசு பாலனின் பிறப்பினை குறிக்கும் வகையில் பாலன் பிறப்பு கொட்டில் திறக்கப்பட்டு பாலன் திருச்சொரூபம் வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் நடைபெற்றதுடன் கரோல் கீதங்களும் பாடப்பட்டன. நாட்டில் நீடித்த அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் விசேட பிரார்த்தனையும் ஆயரினால் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் விசேட கூட்டு திருப்பலி ஆலயத்தின் பங்கு தந்தை மற்றும் அருட்தந்தையர்கள் ஆயர் ஆகியோர் இணைந்து ஒப்புக் கொடுத்தனர். திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து அனைவருக்கும் ஆயர் மற்றும் அருட்தந்தையர்களினால் அருளாசி வழங்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் ஆராதனையை முன்னிட்டு தேவாலயத்தில் இராணுவத்தினரும் போலீசாரும் பலத்த பாதுகாப்பினை வழங்கியிருந்தனர். எதிர்வரும் ஆண்டானது இயேசு பிறப்பின் 2025வது ஆண்டாக உள்ளதனால் போப் ஆண்டகையின் ஜிப்சி ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட உள்ளதாகவும் எதிர்வரும் ஆண்டு பல்வேறு நிகழ்வுகள் மறை மாவட்டங்கள் தோறும் நடைபெறவுள்ளதாக ஆயரினால் இங்கு தெரிவிக்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டு நத்தார் ஆராதனையின் போது மட்டக்களப்பு புனித மரியாள் பேராலயத்தில் வைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்தவ மக்களின் இயேசு தேவதூதனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்ட சாரணியர் சங்கம் ஏற்பாடு செய்த கரோல் கீத நிகழ்வு நேற்று மாலை மட்டக்களப்பில் நடைபெற்றது. மட்டக்களப்பு நகரில் உள்ள மட்டக்களப்பு வாசல் அருகே இந்த நிகழ்வு சாரணியர் சங்கத்தின் அனுசரணையுடன் நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டது. நகரில் உள்ள பல்வேறு பாடசாலைகளில் மாணவர்கள் கலந்து கொண்டு கரோல் கீதம் இசைத்ததுடன் நத்தார் பாப்பாவும் வருகை தந்து ஆடிப்பாடி மகிழ்வித்தார்.
சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையில் பெருமளவானோர் கலந்து கொண்டதுடன் விசேட ஆராதனையும் நடைபெற்றதுடன் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு குருக்கள் மடம் புனித பிரான்சிஸ் அசிசியார் தேவாலயத்தில் நத்தார் நள்ளிரவு விசேட ஆராதனை சிறப்பாக இடம்பெற்றது. ஆலய அருட்தந்தை ஹார்சதன் ரிச்சர்ட்சன் தலைமையில் இடம்பெற்ற திருப்பலி வழிபாடுகளில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்டத்தின் பல்வேறு பிரதேசங்களிலும் மக்கள் நத்தார் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். நேற்றைய நாளில் வர்த்தக நிலையங்களிலும் மக்கள் ஆர்வத்துடன் பொருட்கொள்வனவில் ஈடுபட்டதை அவதானிக்க முடிந்தது. நேற்றிரவு வீடுகளுக்கு முன்பாக கிறிஸ்துமஸ் மரங்களை அமைத்து வர்ண விளக்குகளால் அலங்கார வேலைப்பாடுகளையும் கத்தோலிக்க மக்கள் மேற்கொண்டிருந்தனர். மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் நத்தார் நள்ளிரவு ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்றிருந்தன. இன்று காலை கத்தோலிக்க மக்கள் தமது நண்பர்களின் வீடுகளுக்கு சென்று இனிப்பு பண்டங்களை பகிர்ந்து நத்தார் புது வருட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். நத்தார் நள்ளிரவு திருப்பலி அம்பாறை கல்முனை திரு இருதயநாதர் தேவாலயத்தில் பங்கு தந்தை பேதுரு ஜீவராஜ் தலைமையில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. ஆராதனையில் அதிகளவான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தேவாலயத்தை சுற்றி இராணுவத்தினர் மற்றும் போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மலையகத்தில் இன்று கிறிஸ்தவர்கள் நத்தார் பண்டிகையை மிக விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். மலையகத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் இன்று விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. அந்த வகையில் ஹட்டன் நகரில் உள்ள திருச்சிலுவை தேவாலயத்தில் நள்ளிரவு விசேட ஆராதனைகள் இடம்பெற்று அருள் தந்தை எட்வின் ரொட்ரிகோவால் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தனர். செய்திகள் தொடர்கிறது. நத்தார் பண்டிகையை முன்னிட்டு 398 சிறை கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதிக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள சிறைகளில் இருந்து சிறு குற்றங்களுக்காக தண்டனை பெற்றிருந்த 398 பேருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் இருந்து 8 கைதிகள் இன்று காலை விடுதலை செய்யப்பட்டனர். சிறு குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 8 பேர் இன்று விடுவிக்கப்பட்டனர். வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையின் பொறுப்பதிகாரி புத்திக பெரேரா தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நத்தார் பண்டிகையை முன்னிட்டு இன்றைய தினம் மட்டக்களப்பு சிறையில் இருந்து 12 சிறை கைதிகள் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சிறிய குற்றங்களுக்காகவும் வேறு காரணங்களுக்காகவும் தண்டனை பெற்றவர்களுக்கு நன்னடத்தை அடிப்படையில் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு சிறைச்சாலையின் அத்தியட்சகர் நல்லையா பிரபாகரன் தலைமையில் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர். சிறைச்சாலையின் பிரதம ஜெயிலர் உள்ளிட்ட சிறைச்சாலை அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் என பலரும் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர். யாழ்ப்பாணம் வேலனை வங்களாவடி பிரதேச வைத்தியசாலை மருத்துவ சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வேலனை வங்களாவடியில் அமைந்துள்ள பிரதேச வைத்தியசாலையின் மருத்துவ சேவை செயல்பாடுகள் ஆளணி பற்றாக்குறை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் நலன்புரி சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே நலன்புரி சங்கத்தினர் இவ்வாறு குறிப்பிட்டனர். எங்களோட வேலன பிரதேசத்தில் 5000 மக்களுக்கு மேல் வாழ்ந்து வருகின்றனர். ஒரு நாளைக்கு 3000, அவரேஜா ஒரு 30,000 மாதத்தில் எங்களோட வைத்தியசாலையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நோயாளர்களாக. எங்களோட வைத்தியசாலையில் பி கிரேட் ஹாஸ்பிட்டல். ஆனால் அதுக்கான ஆளணி பற்றாக்குறை நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்குது. அதை நிவர்த்தி செய்வதற்கு யாருமே முன்வரவில்லை. அதற்கான விண்ணப்பங்கள் நாங்கள் பல இடத்துல கோரி இருந்தும் அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. இங்கே அல்லப்புட்டி, புங்குடுதீவு, நைனாதீவு போன்ற இடங்களில் இருந்து மத்தியில் வேலனை ஆதார வைத்தியசாலை இருப்பதால் இங்கே எங்களுக்கு 24 மணி நேரமும் எமது மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் எங்களுக்கு கடமையாற்றுவதற்கான ஆளணியை பூர்த்தி செய்து அதை நடவடிக்கை செய்தரணும். இது எங்களோட மக்களின் அடிப்படை உரிமை. நெடுந்தீவு, புங்குடுதீவில் இருந்து மகப்பேற்றுக்காக, அவசர மகப்பேற்றுக்காக இங்கு செயற்படுத்துவது கூட இங்கே செயற்படுத்துவதற்கான ஆளணி நம்மிடம் காணப்படாமையால் அது வேறு இயங்காத நிலையில் உள்ளது. ஆகவே எமது மகப்பேற்று விடுதி பெண்களாகிய நாங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் இந்த மகப்பேற்று விஷயங்கள் தான். அந்த மகப்பேற்று விஷயத்தில் எமது விடுதியை நடைமுறைப்படுத்துவதற்கு தாங்கள் ஆவணம் செய்தபடி மிகவும் இந்த உயர் அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய இந்த பிரதேச வைத்தியசாலையினுடைய தேவைப்பாடுகள் எங்களுடைய ஆளணி பற்றாக்குறை, இந்த வைத்தியர்கள் உண்மையிலே இந்த வைத்தியசாலைக்கு 4 வைத்தியர்கள் இருக்க வேணும்.
4 வைத்தியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இன்று 2 வைத்தியர்களே இங்கு கடமையில் இருக்கின்றார்கள். உண்மையிலே ஒரு மக்களுக்கான சேவையினை சிறப்பாக இருக்கின்ற வளங்களை கொண்டு சிறப்பாக செய்கின்றார்கள். அந்த வகையிலே எங்களுடைய மக்களுடைய கோரிக்கை, இந்த வைத்தியசாலை இங்கு பிரதானமான ஒரு தீவகங்களுக்கே நடுநிலையாக இருக்கின்ற ஒரு வைத்தியசாலை, இங்கு இருக்கின்ற வளங்கள் அதிகரிக்கப்பட வேண்டுமே தவிர மாறாக இங்கு இருக்கின்ற வளங்களை இன்னொரு இடத்துக்கு மாற்றக்கூடாது. இதை நாங்கள் ஆழமாக இந்த இடத்திலே தெரிவிக்க இருக்கின்றோம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இறங்குதுறை இல்லாத நிலை காணப்படுவதாக மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கப்பல் இறங்குதுறை ஒன்று இல்லாத நிலையினால்தான் மியான்மர் அகதிகள் திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மீண்டும் முல்லைத்தீவிற்கு கேப்பாப்பிலவிற்கு கொண்டு வரப்பட்ட அவல நிலை ஏற்பட்டது என முள்ளிவாய்க்கால் மேற்கு வளர்மதி கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க தலைவர் ஆறுமுகம் சிவனேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பை நடத்தி கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் மேற்கில் அண்மையிலே வளர்மதி கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் கடற்பரப்பு எல்லைக்குள்ள மியான்மர் நாட்டுப்படகு ஒன்று அகதிகளோடு வந்தது. அந்த வகையில் நான் உடனே தலைவர் அந்த இடத்துல கரையில் நின்று சகல தரப்புகளுக்கும் டெலிபோன் மூலமாக அறிவித்தேன். அந்த இடத்துல சகல பேரும் எங்களுக்கு வந்தது. முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தளவில் என்னுடைய முள்ளிவாய்க்கால் மீட்பு சங்கத்தை பொறுத்தளவில் நாங்கள் சரியான முறையில் அந்த மக்களும் திரண்டு சங்க அங்கத்துவங்களும் திரண்டு அந்த அகதிகளை கரையாக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு சரியான முறையில் அந்த பகல் கொள்ளாக நின்று கஷ்டப்பட்டாங்க. ஏன் இதை நாங்கள் ஆட்களை தண்ணீர் அவண்டு சாப்பாடு உலர்ணவு பொதிகளை நாங்கள் இந்த வகையில் நாங்கள் அனுப்பி கொள்ளலாம். அந்த உயிர்களை காப்பாற்றணும் என்ற நோக்கத்துக்குரிய துறைமுகம் அந்த வெள்ளத்தை உள்ள விட்டு காப்பாற்றி இறக்கக்கூடிய ஆவல் அதுகள் எங்கள் மாவட்டத்தில் இல்லை. அதிகாரம் கொண்ட எங்களுடைய மேதகு ஜனாதிபதி அவர்களுக்கும் கடற்தொழில் அமைச்சர்களுக்கும் ஏனைய அரசாங்க தரப்புகளுக்கு நான் அறிவித்துக் கொள்வது, இந்த முல்லை மாவட்டத்தில் உண்மையில அந்த வள்ளங்க தரிப்பிடம் ஒரு ஆவர் ஒன்று முக்கியமாக கட்டுப்பட வேண்டும். இன்றைக்கு அந்த ஆவர் இருந்திருந்தால் அன்றைக்கு சகல தரப்பாளையங்களுக்கு ஓரர் வந்த மூலம் எங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சால பெறப்படவில்லை. ரிங்கோதான் கொண்டு போய் அந்த அகதிகளை இறக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் நேவி வந்து அவர்களை வரவழைத்து சென்றது. இனிவரும் காலங்களில் எங்களுடைய முல்லை மாவட்டத்திலே ஒரு இடத்தை தெரிவு செய்து சரியான முறையிலே அந்த கடல் கப்பல்களாக இருந்தாலும் சரி வள்ளங்களாக இருந்தாலும் சரி உள்ள விட்டு ஒரு விநியோகம் செய்வதற்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்களை நான் கேட்டு நிற்கின்றேன். பணி நீக்கம் செய்யப்பட்ட இலங்கை மின்சார சபையின் 62 பணியாளர்கள் மீண்டும் கடமையில் இணைக்கப்பட்டுள்ளனர். கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட இலங்கை மின்சார சபையின் 62 பணியாளர்களும் மீண்டும் கடமையில் இணைக்கப்பட்டுள்ளனர். வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியின் விசேட பணிப்புரைக்கமைய அவர்கள் மீண்டும் கடமையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் இலங்கை மின்சார சபையை தனியார் மயமாக்குவதற்கு எடுக்கப்பட்டதாக கூறப்படும் முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் தொழிற்சங்கங்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தன. இதன்போது மின்சார விநியோகம் அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நுகர்வோருக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டமைக்காக குறித்த 62 பேரும் அப்போதைய மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவின் பணிப்புரைக்கமைய இடைநிறுத்தப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வவுனியா பொது வைத்தியசாலையில் நபர் ஒருவரின் கழுத்தில் குத்திய கூரிய தடி சத்திர சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டுள்ளது. கழுத்தில் கூரிய தடி ஒன்று குத்தி உயிருக்கு ஆபத்தான நிலையில் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட முதியவர் ஒருவர் உயிர் ஆபத்தின்றி காப்பாற்றப்பட்டுள்ளார். குறித்த முதியவருக்கு வைத்தியர்கள் மேற்கொண்ட சத்திர சிகிச்சையினால் கூரிய தடி அகற்றப்பட்டதுடன் அவர் உயிர் ஆபத்தின்றி காப்பாற்றப்பட்டார். கழுத்தில் கூரிய தடி ஒன்று குற்றி மறுபக்கம் வந்த நிலையில் முதியவர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். குறித்த முதியவருக்கு வைத்தியசாலையில் உரிய நேரத்தில் விரைவாக முன்னெடுக்கப்பட்ட சத்திர சிகிச்சை மூலம் அவரது கழுத்தில் குற்றிய தடி அகற்றப்பட்டது. இவ்வெற்றிகரமான சத்திர சிகிச்சையினை உணர்வழியியல் மருத்துவ நிபுணர் நாகேஸ்வரன் தலைமையிலான மயக்க மருந்து அணியினருடன் இணைந்து சத்திர சிகிச்சை நிபுணர் ராஜீவ் நிர்மலசிங்கம் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மார்கழி பெருவிழா இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. தென்னாடு செந்தமிழ் ஆகம சிவமட சைவ மாணவர் சபை நடத்தும் மார்கழி பெருவிழா இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இதனையொட்டி வன்னை வைத்தீஸ்வரன் கோவில் வழிபாட்டை தொடர்ந்து யாழ்ப்பாணம் பண்பாட்டு மையம் வரை யானைகள் மீது
திருமுறைகள் நகர்வலம் கொண்டு வரப்பட்டது. இதன்போது வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், பழனி ஆதீன குருமகா சன்னிதானம் சாது சண்முக அடிகளார், யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா, தென்னாடு முதல்வர் குணரத்தினம் பார்த்திபன், சிவகுரு ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண பண்பாட்டு மையத்தில் அம்பலவாணர் அருள் வழிபாடு நடைபெற்று கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. மனிதநேயம் மற்றும் சுதந்திரம் நிறைந்த ஒரு அழகான நாட்டை உருவாக்க வலுவான உறுதியுடன் நம்மை அர்ப்பணிக்க இந்த புனித நத்தார் தினத்தில் அனைவரும் உறுதி பூணுவோம் என ஜனாதிபதி தனது நத்தார் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். மனிதநேயம் மற்றும் சுதந்திரம் நிறைந்த ஒரு அழகான நாட்டை உருவாக்கவும், சமூக கட்டமைப்பை நல்வழிப்படுத்தி மகிழ்ச்சிகரமான சமூகம் ஒன்றுக்காகவும் பிரஜைகள் என்ற வகையில் நாம் அனைவரும் கைகோர்க்க உறுதி பூணுவோம் என ஜனாதிபதி தனது நத்தார் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். இன்று இலங்கைக்கு தேவையான சமூக மாற்றம் என்பது பாரியதொரு சமூக மாற்றமாகும். சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சில துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு அப்பாற்பட்ட முழு சமூக மாற்றமாகும். இது ஒரு மறுமலர்ச்சியாகும். அந்த தேசிய மறுமலர்ச்சிக்காக மிகுந்த அர்ப்பணிப்பு, பொறுமை, நிதானம், அடங்காத துணிச்சல், இடையறாத முயற்சியுடன் பணியாற்றும் நமது அரசை சுற்றி திரண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான மக்களின் நம்பிக்கைகள் எந்த வகையிலும் வீழ்ச்சியடைய விடாது. அவர்கள் எதிர்பார்க்கும் வளமான நாடு, அழகான வாழ்க்கையை உருவாக்கும் ஒரே குறிக்கோளுடன் மென்மேலும் வீரியத்துடனும் உறுதியுடனும் தன்னை அர்ப்பணிப்பேன் என்பதை புனித நத்தார் தினத்தில் மீண்டும் வலியுறுத்துவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நத்தார் பண்டிகை தவறுகளை மன்னிக்கவும் சமரசம் செய்யவும் நினைவூட்டுகிறது. ஆகவே எமது குடும்பங்கள், சமூகங்கள் மற்றும் பரந்த உலகுக்குள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதாக இந்த நத்தார் தினம் அமையட்டும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். அவர் தனது வாழ்த்துச் செய்தியில் மேலும் குறிப்பிடுகையில், இந்த மகிழ்ச்சியான பருவத்தை கொண்டாடும் இந்த தருணத்தில் கிறிஸ்துமஸ் ஒற்றுமை, நன்றியுணர்வு மற்றும் அமைதி ஆகியவற்றின் உண்மையான சாராம்சத்தை பற்றி சிந்திக்க சிறிது நேரம் ஒதுக்குவோம். எமது தேசத்துக்கான மாற்றம் மற்றும் மீளமைப்பதற்கான இந்த நேரத்தில் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் பெருமதிமிக்க நேரத்தை செலவிடுவதன் முக்கியத்துவத்தை மிகைப்படுத்த முடியாது. ஒன்று கூடுவதும், உணவை பகிர்ந்து கொள்வதும், ஒருவரை ஒருவர் ஆதரிப்பதும் எமது பந்தங்களை மட்டுமல்ல, நம் நிகழ்ச்சியையும் பலப்படுத்துகிறது. ஆரோக்கியமான சமூகத்தையும் வலிமையான நாட்டையும் கட்டி எழுப்புவது வீட்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை இந்த தருணங்கள் எமக்கு நினைவூட்டுகின்றன. இந்த பண்டிகை காலத்தில் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் இருக்க முடியாதவர்களையும் நாங்கள் அங்கீகரிக்கின்றோம். நம் நாட்டுக்குள்ளும் வெளிநாட்டிலும் வீட்டிலிருந்து வெகு தொலைவிலும் பணிபுரிபவர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களை ஆதரிப்பதற்காகவும் எங்கள் சமூகத்தை நிலைநிறுத்தும் அத்தியாவசிய சேவை ஊழியர்களுக்கும் நன்றி. தொடர்புகளை வளர்த்து கொள்ளவும், பின்னடைவை உருவாக்கவும், ஒற்றுமையை மற்றும் புரிதலுக்கு உறுதியளிக்கவும் இந்த பண்டிகையை நாம் ஊக்குவிப்போம். உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அன்பு, அமைதி மற்றும் சகோதரத்தை மையப்படுத்திய நத்தார் பண்டிகை கிறிஸ்தவர்களின் மத விழா மட்டுமல்ல, உலகெங்கிலும் வாழும் அனைத்து இனம், மதம், கட்சி, நிறம், இளையோர், முதியோர் என பாகுபாடின்றி கொண்டாடப்படும் கலாச்சார விழாவாகவும் உள்ளது. நத்தார் தினத்தின் உண்மையான அர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டு நாமும் ஒரு நாடாக முன்னேற வேண்டிய நேரம் வந்துள்ளது. இந்த தருணத்தில் நமது நாடு எதிர்கொள்ளும் வங்குரோத்து நிலையிலிருந்து மீள வேண்டுமெனில் நாமும் இனம், மதம், வர்க்கம், கட்சி பேதமின்றி அனைத்து மக்களுடனும் சகோதரத்துவத்துடன், நல்லிணக்கத்துடன், அன்புடன் செயல்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்துள்ளார். நத்தார் தின வாழ்ச்சி செய்தியில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள மியன்மார் அகதிகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கையளிக்கப்பட்டன. திருகோணமலை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மியன்மார் அகதிகள் 12 பேருக்கான ஆடைகள் மற்றும் அன்றாட தேவைகளுக்குரிய பொருட்களை அகம் மனிதாபிமான வள நிலையம் இன்று வழங்கியது. கைதிகளுக்கு தேவையான பொருட்களை சிறைச்சாலையின் உதவி அத்தியட்சகரிடம் அகம் மனிதாபிமான வள நிலையம் கையளித்தது. கடந்த வெள்ளிக்கிழமை திருகோணமலைக்கு கொண்டுவரப்பட்ட மியன்மார் அகதிகள் 115 பேரும் அன்றைய தினம் மாலை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது சட்டவிரோதமான முறையில் இலங்கை கடற்பரப்புக்குள் உள்நுழைந்த குற்றச்சாட்டில் 12 பேர் கைது செய்யப்பட்டு 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சுனாமி அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் வகையில் பௌத்த தேரர்களினால் அம்பாறையில் உலருணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. சுனாமி அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் வகையில் அம்பாறை ஆலியடி வேம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் பொருளாதார ரீதியில் பின்தங்கியுள்ள குடும்பங்களுக்கு உலருணவுப் பொருட்கள் இன்று வழங்கப்பட்டன. பௌத்த தேரர்களின் ஒழுங்குபடுத்தலில் பிராந்திய கல்வி பாதுகாப்பு சபையின் கௌரவ பதிவாளர் வணக்கத்துக்குரிய வரக்காபுல இந்து ஸ்ரீநாயக்க தேரர் தலைமையில் உலருணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. ஆலியடி வேம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் உட்பட பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். நாளைய தினம் சுனாமி நினைவுகள் இடம்பெறவுள்ள நிலையில் இன்று உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக காட்டுத்தடிகளை வெட்டிய குற்றச்சாட்டில் 2 சந்தேக நபர்கள் தருமபுரம் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு வள்ளிவனம் பகுதியிலிருந்து அனுமதியின்றி அரச காட்டுக்குள் புகுந்து பெருமதிமிக்க காட்டுத்தடிகளை வெட்டி அதனை கொண்டு சென்ற குற்றச்சாட்டில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். பெருமதிமிக்க காயா தடிகளை வெட்டி கப்ரக வாகனம் ஒன்றில் சூட்சுமமான முறையில் மறைத்து யாழ்ப்பாணம் கொண்டு செல்லப்படவுள்ளதாக தருமபுரம் போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பட்டதை அடுத்து அதற்கமைவாக நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்ட வீதி சோதனையின் மூலம் கப்ரக வாகனமும் அதன் சாரதி மற்றும் ஒரு நபரும் தருமபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இதன்போது பெருமதிமிக்க காயா தடிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைப்பற்றப்பட்ட பொருட்கள் இன்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முன்படுத்தப்பட்டதாக தருமபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி DM சதுரங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் M. நலீம் சாலி ஏறாவூரில் கௌரவிக்கப்பட்டார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் M. நலீம் சாலியை கௌரவிக்கும் நிகழ்வு ஏறாவூரில் நடைபெற்றது. முஸ்லிம் காங்கிரசின் மட்டக்களப்பு மாவட்ட தலைமை காரியாலயமான தாரூஸ் ஜலாமில் கட்சி ஒருங்கிணைப்பாளர் பிரவுஸ் ஷஹீத் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் பொன்னாடை போர்த்தி நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலரும் நிகழ்வில் பிரசன்னமாக இருந்தனர். உள்ளூராட்சி மன்றம் மற்றும் மாகாண சபைக்கான தேர்தல்களுக்கு முஸ்லிம் சமூகம் எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பிலும் இங்கு ஆராயப்பட்டது. ஊழலை ஒழிக்க வேண்டும். எங்களுடைய மக்கள் அனைத்து மக்களுமே ஒரு இனமாக, ஒரு தேசிய சக்தியாக, தேசியத்திலே வாழ்கின்ற அனைத்து இனங்களும் ஒரே பார்வையின் கீழ், ஒரே ஆட்சியின் கீழ் எல்லா மக்களும் சமம் என்ற அடிப்படையிலே தான் அவர்களுடைய அதிகாரங்களாக இருக்கலாம், வள பங்கீடுகளாக இருக்கலாம், தொழில் வாய்ப்பாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அனைத்துமே 3 இனங்களை உள்ளடக்கியதாக ஒரு இனம் கூடியதென்றும் அவர்களுக்கான அந்த அந்தஸ்துகள் கூட மற்ற சிறுபான்மையினருக்கு அந்தஸ்து குறைந்தது என்ற அடிப்படை இல்லாமல் எல்லா மக்களும் ஒன்றாக பார்க்க வேண்டும் அடிப்படையில் தான் ஒட்டுமொத்த வாக்கும் எங்களுடைய முஸ்லிம்கள் கூட சுமார் 70% வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி தான் வாக்களித்திருக்கின்றார்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மிகவும் இலகுவான முறையில் எமது ஊருக்கு இந்த பாராளுமன்ற பதவியானது வழங்கப்பட்டிருப்பதானது எமது ஊருக்கு கிடைத்த ஒரு வரம். ஏனென்று சொன்னால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் காலத்திற்கு காலம் இந்த ஊரை கௌரவப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. அமைச்சர் பதவிகளாகவும் முதலமைச்சர் பதவிகளாகவும் ஏனைய பிரதி அமைச்சர் பதவிகளாகவும் இந்த ஊருக்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் காலத்திற்கு காலம் வழங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் அதனை பொறுப்படுத்தி செயற்பட்ட தலைமைகள் தான் இந்த கட்சியை வளர்க்க தவறிவிட்டார்கள். இத்துடன் டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.